இவ்வளவு நேரம் நம்ம ஜேஇ மெயின்ஸ்ல பிஒய்க்யூஸ் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் சாப்டர் டெஸ்ட் பார்க்கலாம். சாப்டர் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். என்ன மாதிரில சாப்டர் டெஸ்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து if a is equal to sin x cos cube x, b is equal to cos x sin cube x. இவ்வளவுதான். ஒரு ஏனா என்ன ஒரு பி என்னன்னு கொடுத்துட்டு ஏயும் மைனஸ் டி ஏயும் பியும் மைனஸ் பண்ணுனா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். உங்களோட எக்ஸ் வந்து 0 to 5/4 இப்படி ஒரு இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றது? இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் சம் ஏ கொடுத்துருக்காங்க, சம் பி கொடுத்துருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா ஆப்ஷன்ல வந்து என்னெல்லாம் இருக்கு நமக்கு a மைனஸ் பி a பிளஸ் பின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஏ அண்ட் பி வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி இருக்கு, ஏ மைனஸ் பி பண்ணி பார்க்கணும். அடுத்து ஏ பிளஸ் பி பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது சொன்னேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி பார்க்கலாம். வாட் இஸ் மை ஏ? sin x cos cube x. What is my b? Cos x sin cube x. sin x cos x வெளியில எடுக்கலாமா? sin x cos x காமனா இருக்கா? sin x cos x வெளியில இங்க என்ன இருக்கும்? மீதம் cos square x. இங்க என்ன இருக்கும்? minus sin square x. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன வெளியில எடுத்துக்கோனா sin x cos x காமனா வெளியில எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியுது இது cos square x minus sin square x is nothing but cos 2x இல்லையா? cos 2x ஃபார்முலா தானே. இப்போ sin x cos x cos 2x. ஓகேயா? இது பார்த்தாலே உங்களுக்கு ஒன்று தோணுமே, 2 sin a cos a sin 2a இல்லையா? sin x cos x cos 2x இது போட்டோம். இதை பார்த்தோட எனக்கு என்ன தோணும்? 2 sin x cos x is equal to sin 2x. நம்ம கிட்ட இருக்கிறது just sin x cos x தான் இருக்குது. So this 2 will go this side. Sin 2x divided by 2. Okay? Sin 2x divided by 2 cos 2x. அதாவது 1/2 sin 2x cos 2x. எப்படி உங்களுக்கு தோணுதா? இதை பார்க்கும்போது என்ன தோணுது? What? 2 sin a cos a இல்லையா? 2 sin 2x cos 2x. என்ன நடக்குது? ஆங்கிள் டபுள் ஆயிருக்கு இல்லையா? ஆங்கிள் டபுள் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்கேயும் ஆங்கிள் டபுள் ஆகும் இல்லையா? ஆங்கிள் டபுள் ஆகும். ஓகேயா? அப்போ 2 sin 2x cos 2x equal to sin 4x இல்லையா? அப்ப நமக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்னா, அப்ப just sin 2x cos 2x is equal to sin 4x by 2 இல்லையா? sin 4x divided by 2 1/2. அப்ப which is equal to 1/4 sin 4. a minus b நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா a minus b கண்டுபிடிச்சிருந்தோம். நம்மளோட a minus b என்னதுமா? இப்ப கண்டுபிடிச்சதுல a minus b is equal to 1/4 how much? What? sin 4x. sin 4x. ஓகேயா? இப்போ 1/4 sin 4x. இப்போ நான் given conditions படி பார்த்தோம்ல, a minus b should be greater than 0 அப்படின்னா இங்க பார்க்கலாம். greater than 0 னா sin 4x greater than 0. inequalities நான் சொல்லி கொடுத்திருக்கேனா இல்லையா? 1/4 sin 4x 0 னா divided by 4 both sides. So just sin 4x 0 இல்லையா? just sin 4x is equal to 0. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன predict பண்ண முடியும் சொல்லுங்க? just sin 4x is equal to 0. இப்போ நார்மலா நம்மளோட sin curve இருக்கு இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளோட sin curve அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? +1 -1. sin x ஓட வேல்யூ sin x ஓட வேல்யூ வந்து 0 to 5 வரைக்கும் என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருக்கு இல்லையா? 5 to அடுத்து வருது. இந்த போர்ஷன்லாம் வந்து நெகட்டிவா இருக்கு. இதை
எல்லாம் என்னவா இருக்கு நெகட்டிவா இருக்கு. நம்மளோட பாசிட்டிவ் எது greater than 0 னா it should be positive, right? Greater than 0 means positive இல்லையா? எப்போ நம்மளோட sin x வேல்யூலாம் வந்து பாசிட்டிவா இருக்குன்னா 0 to 5 வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு இல்லையா? 0 to 5 வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. இப்போ என்னோட given condition a minus b வந்து greater than 0 இருக்கணும்னா என்னோட sin 4x வந்து greater than 0 இருக்கணும். ஏன்னா என்னோட sin a minus b தான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்ம் கொண்டு வந்தேன். sin 4x எப்பெல்லாம் greater than 0 இருக்கும்? எப்பெல்லாம் greater than 0 இருக்கும்? x வந்து 0 to 5 வரைக்கும் இதெல்லாம் வந்து இங்க இது வரைக்கும் pi by 2 வெயிட் இது pi இன்னும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்து போறோம். இது வரைக்கும் pi by 2 இது pi by 4 இல்லையா? இல்லையா? இப்போ என்னோட sin 4x வந்து வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். என்னோட sin 4x வேல்யூ இல்லையா? அது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும்னா நார்மலா நம்மளோட இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் 0 to 5 ல இருக்கணும். அதாவது இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும். 0 to 5 குள்ள இருக்கணும். எது 4x. 4x வந்து 0 to 5 ல இருக்கணும்னா just x என்னவா இருக்கணும்? divided by 4 இல்லையா? This is 0, this is 5 by 4. Obviously true தானே? 0 to 5 by 4 இல்லையா? true தானே? அப்போ a minus b நான் கண்டுபிடிச்சேன். அது எனக்கு 1 by 4 sin 4x னு வந்தது. அத நான் இன்இக்வாலிட்டில நான் இந்த given condition ஆன்சர்ஸ் மூலமா நான் பார்த்தேன். a minus b greater than 0 அப்படின்னா என்னோட sin 4x அதாவது 1 by 4 sin 4x greater than 0 wait 1 by 4 sin 4x greater than 0. நான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் சரியா? ஆப்ஷன் வச்சுதான் நம்ம இந்த இதை அப்ரோச் பண்ணோம். a minus b கண்டுபிடிச்சோம். எனக்கு a minus b என்ன வந்ததுன்னா 1 by 4 sin 4x னு வந்தது. ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா a minus b greater than 0 இருந்ததுன்னா என்னோட x வேல்யூ எதை பிலாங்ஸ் டு இருக்கணும் அப்படின்னு கிராஃப்ல பார்த்தேன். நம்மளோட x எப்ப வந்து பாசிட்டிவாலாம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட இது 0 to pi அதாவது it should be positive. இது பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா இதுவும் பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா? அப்போ 0 to pi 4x வந்து 0 to pi இருந்துச்சுன்னா அப்ப x என்னவா இருக்கும்? 5 by 4. So a minus b greater than 0 and x belongs to 0 to 5 by 4. ஓகேயா? a minus b கண்டுபிடிச்சோம். இப்போ அதுவே வந்து a plus b செக் பண்ணி பார்க்கலாம். a plus b செக் பண்ணி பார்க்கலாம். Space is there. There is no space. I'm going to erase it. We are going to find a plus b. இப்படி a minus b கண்டுபிடிச்சோமோ அத மாதிரி இப்போ a plus b கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் given term ab இருக்கு இல்லையா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. a plus b is equal to ஆட் பண்ணலாமா? என்ன வரும்? sin actually a plus b add பண்ணுவோம். sin x cos cube x plus cos x sin cube x. ஓகேயா? அதே தான் மறுபடியும் sin x cos x வெளியில எடுத்துடலாம். உள்ள என்ன இருக்கும்? cos square x plus sin square x. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. This should be 1 by using identity. sin square x plus cos square x which is equal to 1. So just sin x cos x கிடைச்சிருக்கு. நான் என்னோட கண்டிஷன்ல பார்த்தேன் a plus b அதாவது a plus b is equal to இது என்னதுமா 2 sin a cos a sin 2x is equal to 2 sin x cos x. அப்ப just sin x cos x வந்து sin 2x by 2 sin 2x by 2. ஓகேயா? a plus b என்னவா கிடைச்சிருக்கு? half sin 2x. இதுதான் என்னோட a plus b கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ஸ்ல இருந்து நான் பாக்குறேன். இது எனக்கு பாசிட்டிவா இருக்கணும். இது எனக்கு பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா இது எனக்கு பாசிட்டிவா இருக்கணும்னா நான் இப்பதானே சொன்னேன் sin 2x greater than 0
divided by into 2 போட்டோம்னா இந்த சைடு 2 இந்த சைடு 2 the 2 cancel ஆயிடும் இல்லையா அப்படினே சொல்லி தரேன் இந்த சைடு 2 போட்டோம்னா என்ன நடக்கும் sin 2x greater than 0 sin 2x மொத்தம் எப்ப greater than 0 ஆ இருக்கும் அப்படினா எப்ப 0 ஆ இருக்கும் 0 to pi ல தானே பாசிட்டிவ் greater than 0 னா என்னம்மா sin ஓட வேல்யூ எல்லாமே எப்ப பாசிட்டிவா இருக்கும் 0 to pi ல தான் பாசிட்டிவா இருக்கும் 2x வந்து 0 to pi ல பாசிட்டிவா இருந்ததுன்னா x வந்து 0 to pi by 2 அதாவது டிவைடட் பை 2 இல்லையா கிராஃப்ல நீங்களே பாருங்க பாசிட்டிவா தானே இருக்கும் இல்லையா அப்போ என்னோட a plus b வந்து என்னோட a plus b வந்து 0 to pi by 2 ல பாசிட்டிவா இருக்கு என்னோட a minus b வந்து 0 to pi by 4 a plus b வந்து greater than 0 when x belongs to 0 to pi by 4 என்னோட pi by 2 என்னோட a minus b greater than 0 when x belongs to 0 to pi by 4 அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இருக்கு இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு ஆனா இங்க வந்து less than 0ன்றது கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணனும் அப்ப சோ my answer is option A ஓகே இது ரொம்ப முக்கியம் இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ரொம்ப லேசா நினைச்சுக்கிறோம் A and B கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன் இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா A minus B ன்னு கேட்டிருக்காங்க சோ நான் A minus B கண்டுபிடிச்சேன் இதுக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க A minus B greater than 0 வரும்போது என்னோட x என்னவா இருக்கு அப்படின்னு A minus B எனக்கு என்ன வந்தது அப்படின்னா எனக்கு என்ன வந்தது 1/4 sin 4x ன்னு வந்தது so A minus B greater than 0 so my 1/4 sin 4x greater than 0 எப்போ sin வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் 0 to pi ல தான பாசிட்டிவா இருக்கும் எப்போ வந்து பாசிட்டிவா இருக்கும் 0 to pi ல தான பாசிட்டிவா இருக்கும் இப்பதானே பாசிட்டிவா இருக்கும் இதெல்லாம் நெகட்டிவா தான் இருக்கும் சரியா அப்போ 4x வந்து 0 to pi ல பாசிட்டிவ்னா என்னோட x வந்து pi by 2 இல்லையா அப்படிதான் கண்டுபிடிச்சோம் then we go to next question okay இந்த question என்னன்னா x cos alpha plus y sin alpha is equal to 2a x cos beta plus y sin beta is equal to 2a இது என்னது suppose என்னோட general form x cos theta plus y sin theta is equal to 2a இது என்னோட general form இருக்கும்போது ஒருவேளை இதுதான் என்னோட general form இருந்துச்சுன்னா என்னோட ஆல்பா பிளஸ் ஆல்பா பீட்டாலாம் ரூட்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ்னா என்னன்னா நானும் அதுக்கு இந்த தீட்டாக்கு பதில் ஆல்பா போடும்போது தீட்டாக்கு பதில் பீட்டா போடும்போது அந்த ஈக்குவேஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் x cos alpha plus y sin alpha 2a x cos beta plus y sin beta is equal to 2a என்னோட ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸா இருந்துச்சுன்னா நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ என்னோட ஜெனரல் ஃபார்ம் என்னது என்னோட ஜெனரல் ஃபார்ம் x cos theta plus y sin beta is equal to 2a x cos theta plus y sin theta is equal to 2a இப்போ நம்ம இந்த 2a இந்த பக்கம் கொண்டு வரலாம் ஓகேயா x cos theta minus 2a which is equal to என்னவாகும் this will go this side right minus y sin theta okay both sides square பண்ணனும் both sides square it பண்ணலாமா square this is square இது என்னவாகும் just y square sin square theta ஆகுமா left side என்ன ஆகும் a minus b the whole square formatல இருக்கு a வந்து x cos theta b வந்து just 2a அப்போ a square என்ன a square x square cos square theta b square என்னது 4a square ஓகேயா பண்ணலாமா x square cos square theta அதாவது a square plus b square னா என்னது நமக்கு b square வந்து 4a square minus 2ab what is my a x cos theta what is my b 2a is equal to y square sin square theta இந்த sin square theta நம்ம எப்படி எழுதலாம் 1 minus cos square theta எழுதலாமா
ஏன்? ஏன்னா நம்மளோட ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta which is equal to 1. So என்னோட sin square theta வந்து இந்த cos square theta இந்த பக்கம் போச்சுன்னா sin square theta is equal to 1 minus cos square theta. So this is 1 minus cos square theta. Okay. இப்போ இதுல ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த படா ஈக்குவேஷன்ல பெரிய ஈக்குவேஷனை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா நம்ம கொண்டு வரலாம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இல்ல quadratic equation in cos theta. என்னோட ரெண்டு ஃபார்ம் அதுல தானே இருக்கு. in cos theta ல கொண்டு வரலாமா? x square cos square theta x square cos square theta minus 4ax cos theta plus 4a square is equal to y square 1 minus cos theta. இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் இந்த பக்கமா கொண்டு வந்துடலாம், ஒரே சைடா கொண்டு வரலாம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta இந்த பக்கம் வந்துடும் இல்லையா? இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் cos ஸ்கொயர் thetaன்றது லெஃப்ட் சைடுல, இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் y ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta ஆகுமா? இல்ல நான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். ஓகே, எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வர போறோம். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வர போறோம். தீட்டா பிளஸ் இது இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆகும். y ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா அப்புறம் மைனஸ் 4ax cos தீட்டா பிளஸ் 4a ஸ்கொயர் இந்த y ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா மைனஸ் y ஸ்கொயர் இல்லையா? ஈக்குவல் டு 0. ஓகே, எல்லாத்தையும் நான் என்ன சொன்னேன்? cos தீட்டால குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் cos தீட்டால எழுதணும். ஓகே, எழுதலாமா? cos ஸ்கொயர் தீட்டா இங்க இருக்கு. cos ஸ்கொயர் தீட்டா cos தீட்டா கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும் இல்லையா? இது குவாட்ரேட்டிக் x ஸ்கொயர் x plus some constant இப்படி தானே இருக்கும் குவாட்ரேட்டிக். நினைச்சிட்டு இப்ப cos ஸ்கொயர் தீட்டா கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்ம்ல தான் நம்ம இப்போ எழுத போறோம். எழுதலாமா? cos ஸ்கொயர் தீட்டாக்கு எதெல்லாம் காமனா இருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4ax cos தீட்டா. கான்ஸ்டன்ட் என்னதுப்பா? கான்ஸ்டன்ட் வந்து 4a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது? இது கோஎஃபிஷியன்ட், இது கோஎஃபிஷியன்ட். ஏன்னா இதெல்லாம் இதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுத போறோம். இங்க வந்து இது கோஎஃபிஷியன்ட், இது கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். ஓகேயா? அதாவது x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4ax cos தீட்டா பிளஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் 0. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சப்போஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 is equal to 0 இருக்குன்னா only x ஸ்கொயர் வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் should be 1 ஆ வச்சு மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 2 போடுவோம் இல்லையா? டிவைடட் பை 2 தானே போடுவோம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 6/2 எவ்வளோ? 3x பிளஸ் 4 which is equal to 0 ஆகுமா? நம்ம x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ட 1 ஆக்க போறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரை 1 ஆக்கணும். இப்போ நமக்கு இங்க இதோட கோஎஃபிஷியன்ட்ட நம்ம 1 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் போடணும் இல்லையா? போடலாமா? போட்டோம்னா என்டையரா கேன்சல் ஆயிடும். ஜஸ்ட் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4ax டிவைடட் பை ஏன்னா இங்க x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேயா? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் is equal to 0. இதுதான் இதோட கான்ஸ்டன்ட். இது ஒரு cos θ ஆகும்ல. ஓகேயா? என்ன இருக்கு? இதோட கான்ஸ்டன்ட் 1. இதுதான் cos θ ஓட கான்ஸ்டன்ட். இதுதான் கோஎஃபிஷியன்ட். இது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். இப்போ நல்லா கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க? நம்மளோட ஆல்பா அண்ட் பீட்டா இதான ரூட்ஸ்.
அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இதுதான் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இந்த 4 தானே. இப்போ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0ங்கிற ஒரு குவாட்ரேட்டிக்ல இதுதானே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். c தானே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்ப இதுதானே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இதுதானே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா. இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். என்னோட கான்ஸ்டன்ட் தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். என்னோட கான்ஸ்டன்ட் இப்ப ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0ல இதுதான் இந்த குவாட்ரேட்டிக்ல ஆல்பா அண்ட் பீட்டா வந்து ரூட்ஸா இருக்கும்போது c வந்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதாவது ஆல்பா இன்டு பீட்டா is equal to c. sum of the roots is equal to alpha plus beta is equal to என்னது? இந்த மைனஸ். ஓகேயா? ஓகே, இது பேசிக் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதை தான் இங்க கம்பேர் பண்ண போறோம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? நம்மளோட ரூட்ஸ் என்னது? cos ஆல்பா. நம்மளோட ரூட்ஸ் என்னதுமா? என்ன கேட்டிருக்காங்க? cos ஆல்பா cos பீட்டா தான் நம்மளோட ரூட்ஸ். நம்மளோட ரூட்ஸ் என்னது? ரூட்ஸ் வந்து cos ஆல்பா cos பீட்டா. கேட்டிருக்கிறது cos ஆல்பா இன்டு cos பீட்டானா என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். நம்மளோட ஈக்குவேஷன்ல எங்க இருக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்? நம்மளோட ஈக்குவேஷன் எங்க இருக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்? இங்க இருக்கு. 4a ஸ்கொயர் minus y ஸ்கொயர் divided by x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகே, what's the option? ஆப்ஷன் எங்க இருக்கு? நம்மளோட ஆப்ஷன் என்னமா? B. இதுதான் நம்மளோட ஆப்ஷன். என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்மளோட ரூட்ஸ்லாம் வந்து cos ஆல்பா cos பீட்டா. இத ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இதுதான் அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டு 4a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் should be 1 இருக்கணும். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் should be 1 இருக்கும்போது தான் இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இது சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. sin theta, I need some water. sin theta plus alpha is equal to a. cos square நல்லா கவனிங்க. cos square, okay? cos square theta plus beta is equal to b. அப்போ sin of alpha minus beta னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஓகே, இப்போ given condition sin theta plus alpha is equal to b அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இதெல்லாம் இதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு x வச்சுக்கோங்க. sin x is equal to b அப்படின்னா b by 1 இல்லையா? இதுதான் நம்மளோட x, அதாவது theta plus alpha. x is equal to theta plus alpha. ஆப்போசிட் சைடு தான் நம்மளோட b. ஹைபோடெனஸ் 1. அப்போ பேஸ் என்ன? பைத்தாகரஸ் தியரம் படி 1 square which is equal to b square plus base square. நமக்கு பேஸ் வேணும் இல்லையா? பேஸ் ஸ்கொயர் which is equal to பேஸ்ங்களோட அட்ஜசன்ட்னே வச்சுக்கலாம். அடடா என்னது? அட்ஜசன்ட். ஓகேயா? 1 minus b square. அப்ப ஜஸ்ட் பேஸ் எவ்வளவு? பேஸ் is equal to root of 1 minus b square. புரிஞ்சதா இல்லையா? நமக்கு ஒரு சைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம். சப்போஸ் sin is equal to 3 by 5 அப்படின்னா காசு எவ்வளவா? 4 by 5. எப்படி? This is 5, this is 3, this is 4. Opposite 3 by 5 sin theta, adjacent 4 by 5 cos theta. அதேதான் இங்க பண்றோம். என்ன வேரியபிள்ஸா இருக்கு, அவ்வளவுதான், நம்பர்ஸ் பதில். ஓகேயா? இது வந்து ஹைபோடெனஸ் 1, ஆப்போசிட் பேஸ்னா, ஆப்போசிட் bனா என்னோட அட்ஜசன்ட் என்னவா இருக்க முடியும்? இப்பதானே கண்டுபிடிச்சா, ரூட் ஆஃப் 1 minus b square. root of 1 minus b square. Okay. One second. What is this asking my system? Oh, sin theta plus alpha வந்து b. sin theta plus alpha வந்து b பா. b கிடையாது, a.
ரியலி சாரி. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ. ஓகே, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். இது ஏ. ஓகே, முதல்ல ஆரம்பிக்கலாம். அதான் கொஸ்டின் நம்ம இப்படி எடுத்து எழுதும் போது தப்பா எழுதிட்டோம்னா போச்சு இல்லையா? கொஸ்டின் ஈவன் கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதும் போதே தப்பு இல்லையா? என்ன தப்பு நடந்துச்சு? ஸோ கேர்ஃபுல்லா எழுதணும். அப்போ ஆப்போசிட் சைடு ஏ, ஹைபாட்டனஸ் 1. அப்ப adjacent என்ன? Adjacent equal to root of 1 minus a. ஓகேயா? நமக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் என்ன கிடைச்சிருக்கு? This is theta plus alpha. This is a. This is 1. This is root of 1 minus a square. Root of 1 minus a square. அப்படின்னா நம்மளோட cos theta plus alpha. Cos theta plus cos என்னப்பா adjacent side இல்லையா? Adjacent side divided by hypotenuse. Hypotenuse 1 we should not நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. Cos theta plus alpha என்ன கிடைச்சிருக்கு? root of 1 minus a square. எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் இல்லையா? எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஏன் போடணும்? root of x square is equal to mod x is equal to plus or minus x. தானே? ஸோ எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும், மறந்துடக்கூடாது. என்னோட cos theta plus alpha is equal to plus or minus root of 1 minus a square. Okay, make it fast. Now given data என்ன? Cos theta plus beta which is equal to cos square b. எல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். cos square theta plus beta is equal to b. அப்போ something x square is equal to b na x is equal to plus or minus root b. Okay, அப்ப cos theta plus beta is equal to plus or minus root b, plus or minus root b. இப்ப நமக்கு என்னெல்லாம் நம்ம கையில இருக்குன்னா sin theta plus alpha இருக்கு, cos theta plus alpha, cos theta plus beta இருக்கு. நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? sin alpha minus beta கேட்டிருக்காங்க. இந்த alpha minus beta எப்படி கொண்டு வரலாம்? alpha plus beta plus alpha minus beta. அப்படியா மைனஸா? நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா theta plus alpha minus theta plus beta கொண்டுடலாமா? ஏன்னா theta plus alpha minus theta minus beta இது கேன்சல் ஆயிரும். which is equal to alpha minus beta கிடைக்கும். இந்த alpha minus beta கொண்டு வரதுக்கு ஏன்னா நம்ம கிட்ட கையில இருக்கிறதெல்லாம் என்னன்னா theta plus alpha இருக்கு, theta plus beta இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? theta plus alphaவும் theta plus betaவும் இருக்கு. ஆனா நமக்கு வேணுங்கிறது என்னன்னா alpha minus beta. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா இது கேன்சல் ஆகி ஓடி போயிடும். ஸோ alpha minus beta எனக்கு கிடைக்கும். அதாவது sin alpha minus beta which is equal to sin theta plus alpha minus theta plus beta. ஓகே இது வரைக்கும் புரியுதா? நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு? இது என்னது? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? sin a minus b sin a cos b minus cos a sin b. What is my a here? Theta plus alpha. What is my b here? Theta plus beta. அப்படியே போடலாமா? sin என்னப்பா? theta plus alpha. cos b என்னப்பா? theta plus beta minus cos a என்னதுமா? theta plus alpha. b என்னது? theta plus beta. அடேங்கப்பா. ஓகே, இதுல இருந்து இது வந்துருக்கு இல்லையா? இப்போ நம்ம கையில எல்லாமே இருக்கா? sin theta plus alpha வச்சிருக்கோம்,
cos theta plus beta வச்சிருக்கோம். cos theta plus alpha இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. இப்பதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம் இல்லையா? எல்லாத்தையும் நம்ம அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எல்லாத்தையும் நம்ம அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். sin theta plus alpha என்ன? sin theta plus alpha என்ன கண்டுபிடிச்சீங்க? sin theta plus alpha ఎక్కడ ఉంది? sin theta plus alpha இங்க இருக்கு. ஓகே. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பிளஸ் ஆர் மைனஸ் இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாரையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். பொறுமையா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. sin a cos b minus cos a sin b இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இல்லையா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? sin a cos b sin a என்னது? sin theta plus alpha sin theta plus alpha என்னது? a cos b என்னது? cos b வந்து cos theta plus beta cos theta plus beta is plus or minus root b. okay minus cos a என்னது? cos a வந்து cos theta plus alpha cos theta plus alpha is plus or minus root of 1 minus a square. next என்னது? cos sin theta plus beta வந்து என்னது? plus or minus root of 1 minus b. இது எல்லாத்தையும் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணலாமா? plus or minus root plus or minus a root b plus or minus a root b plus or minus a root b. இங்க just plus or minus root of 1 minus alpha square plus or minus root of 1 minus b. இப்போ எல்லா plus or minus காமனா நம்ம வெளியில எடுத்துக்கலாம். என்ன கிடைக்கும்னா a root b minus root of 1 minus a square into 1 minus b. This is our answer. Option C. That's all.